என்னதான் வேலையா இருந்தாலும் சரி, என்னதான் இப்ப இதா இருந்தாலும் சரி, எந்த ஊர் போனாலும் சரி, காலையில 6 மணிக்கு கோயில் போணும். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. அங்க நான் எனக்கு சின்ன குழந்தையில ரொம்ப பிடித்த தெய்வம் வந்து பேராத்தி செல்வி அம்பாள்ன்னு இருக்கு. அது இப்ப எனக்கு இது ஒரு ப்ராப்ளம் வருது அப்டின்னா, எனக்கு முன்கூட்டியே தெரியிற அளவுக்கு ஆண்டவன் வந்து ஒரு சக்திய குடுத்தான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேரு? என் பேரு எண்கணித ஜோதிடர் நெல்லை கஜேந்திரன். ஓகேங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த உத்ராட்சம் கொட்ட, நீங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாரி ஆன்மீக வகையா இருக்கீங்க. கண்டிப்பா. ஆன்மீகம்னா என்னங்க ஐயா? அதாவதுய்யா, முதல்ல நம்ம புரிதல்னு ஒண்ணு இருக்கு மனுஷனுக்கு. அதாவது ஒருநிலைப்படுத்திக்கிறதுன்னு இருக்கு. ஒருநிலைப்படுத்திட்டோம்னா, எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க அங்கேருந்து வரீங்க, எதுக்கு வரீங்க? என்ன பண்ற? எதுக்கு என்ன கேட்க போறீங்கங்கிறத என்னால ஜட்ஜ்மென்ட் பண்ணலாம். ஓ! அ அதாவது அதுக்கு வந்து மனத்த வந்து ஒருநிலைப்படுத்தணும். அது சட்டன் எனக்கு வந்து ஆரம்பத்தில சிறு வயசுலயே எனக்கு அந்த பழக்கம் இருந்தது. அதுக்கு காரணம் என்னுடைய தகப்பனாரும், தாயாரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சோனே எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு முன்னால என்ன வந்து த த தோள்ல தூக்கிட்டு போவாங்க. இல்ல கையில தூக்கிட்டு குழந்தையா இருக்கும்போது. டெய்லி என்னதான் வேலையா இருந்தாலும் சரி, என்னதான் இப்ப இதா இருந்தாலும் சரி, எந்த ஊர் போனாலும் சரி, காலையில 6 மணிக்கு கோயில் போணும். அந்த பழக்கம் அம்மாவுக்கும் உண்டு, அப்பாவுக்கும் உண்டு. அதே பழக்கம் எனக்கு அவங்க கூட போயிட்டு இருந்து கைய பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நான் விவரமான பிறகு நானே போக ஆரம்பிச்சது. அவங்க பெருமா கோயில் போனாங்கன்னா, எனக்கு சிவன் கோவில் பிடிக்கும். எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். அம்பாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. அங்க நான் எனக்கு சின்ன குழந்தையில ரொம்ப பிடித்த தெய்வம் வந்து பேராத்தி செல்வி அம்பாள்ன்னு இருக்கு. அந்த அம்பாள் மேல எனக்கு பாசம் ஜாஸ்தி. சாதாரண இருந்த நேரத்திலயும் போனேன். நான் மேல கோடீஸ்வரன் லெவலுக்கு வரைக்கும் அந்த கோவிலுக்கு நான் கார்ல போயிட்டு வருவேன். எப்போனாலும் சரி. முன்னால வந்து பஸ்ல போயிட்டு இருந்தேன். ஒரு லெவலுக்கு அப்புறம் வசதியான பிறகு கார்ல போயிட்டு மனசுல தோணுனா கிளம்பிடுவேன். அதே மாரி திருநெல்வேலி பக்கத்தில நல்லூர்ன்னு இருக்கு. அங்க பெருமாள் கோவில் கஜேந்திரவர்தன். அதுக்கும் போவேன். 2வது எனக்கு எ கோயிலுக்கு போறதே எனக்கு ஒரு ஹாபி. ஹாப்பி. எல்லாருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். ம். ஒருத்தர் சினிமா போவாங்க. ஒருத்தர் ஊர் சுத்தி பார்ப்பாங்கன்னு. எனக்கு டெம்பிள் மேல எனக்கு அதிக பக்தி உண்டு. 2வது என்னுடைய தாத்தா, எங்க அப்பாவுடைய அப்பா வந்து பக்தியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்க அம்மா வழியில ஒரு தாத்தாவ கேட்கவே வேணாம். எங்க மாமாவும் பக்தியில இன்ட்ரெஸ்ட்டு. அது மாரி என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர், அவரும் பக்தியில அதான் எங்க ஃபேமிலிக்குள்ள எல்லாருமே அந்த கான்ஃபிடன்ட் எல்லாருக்குமே உண்டு. அதாவது இப்ப எனக்கு இது ஒரு ப்ராப்ளம் வருது அப்டின்னா, எனக்கு முன்கூட்டியே தெரியிற அளவுக்கு ஆண்டவன் வந்து ஒரு சக்திய குடுத்தான். அவர நம்பினதுனால. அதே மாரி தொழில்ல ஜெயிக்கணும்னு நெனச்சேன். அதே இறைவன தான் வணங்குனேன். அதே இறைவனையே ப ப பற்றினேன். தொழில்ல நான் தான் ராஜா. என் ஏரியால நான் தான் வச்சா தான் சட்டம் அப்டின்னு இருந்தேன். ஓ! அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஆச்சு லைஃப் போரும். ம். இந்த ஆன்மீகவாதி அப்படின்றது எத குறிப்பிடுதுங்க ஐயா உங்க சைட்ல இருந்து? இல்ல ஆன்மீகவாதிங்கிறது எ பெ 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 பிறர் பத்தி பேசாம, ம். யார பத்தியும் யார பேசக்கூடாது. பத்தியும் பேசாம ஒன்றே கடவுள். ஓ! பற்றினே தெய்வமே அவ்வளோதான். பற்றினே தெய்வமே அவன விட்டாச்சு இப்போ நீங்க எனக்கு ஏதாவது பார்க்கணும் ஆசை, எங்கேயாவது போணும் ஆசைன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பார்த்துட்டேன். இல்ல எந்த ஊருக்கு போகணுமோ டூர் போயிட்டேன். எந்த ஹோட்டல்ல சாப்பிடணுமோ சாப்பிட்டேன். என்ன மாரி ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்க முடியாது, அந்த மாரி அழகு பார்த்துட்டேன். எங்க அம்மா, அப்பாவுக்கு கடமை என்ன உண்டோ அத நான் செஞ்சுட்டேன். மனைவிக்கு என்ன செய்யணுமோ அத செஞ்சுட்டேன். அது அப்படின்னு வரும்போது யார் வாயிலயும் நான் விழல. ம். யார்ட்டயும் துஷ்பிரயோகம் நான் வரல. ம். பிடிச்சா பேசுவேன். பிடிக்கலையா விலகிடுவேன். அவ்வளோதான். விலகிட்டேன்னா திருப்பி ஒட்ட மாட்டேன். ஏன்னா ஏன்னா என்னுடைய கான்செப்ட் நான் போற ரூட்ல ஒரே கான்செப்ட் தான். ம். இறைவன் இருக்கான். நம்ம கஷ்டத்த தீர்ப்பான். அ நம்மளுடைய ஆரோக்கியத்த காப்பான். நம்ம நெனச்சா கூப்பிட்டா வரணும். கூப்பிட்டா அந்த இடத்துக்கு வந்து எனக்கு இத செய்யின்னா செய்யணும். அப்படின்னு நெனச்சு நீங்க மனச ஒருநிலைப்படுத்தி இதே கான்செப்ட்ல இருந்தீங்கன்னா, எவன் நல்லவன்? எவன் கெட்டவன்? எவன் தக்க சமயத்துக்கு நம்மள்ட்ட வரான்? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓரளவு சுதாரிச்சிடலாம். சுதாரிச்சு வரும்போது கடவுள் கைய பிடிச்சுருவான். "ஏய் ஸ்டாப்பு! டைம் சரியில்லடா" அப்படின்னு நமக்கு அந்த இது வரும். நீங்க வந்து மனச பல சிந்தனையில சிதறி, ம். தப்பான பழக்கவழக்கம், தப்பானவரோட சேர்ந்து, உங்களுடைய மன ஒருநிலைப்படுத்த முடியாம இருக்கிறவன் பார்த்தீங்களா? அவன் எங்க போனாலும் கஷ்டம் தான். எத தொட்டாலும் வேலைக்கு ஆகாது. நாளைக்கு. சில பேர் சொல்லுவான், "நான் முதல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன் விளங்கல. 2வது ஆரம்பிச்சேன் விளங்கல. 3வது ஆரம்பிச்சேன் விளங்கலங்கிறது கிடையாது. விளங்கும். நம்ம நம்ம செயல்பாட, நம்ம பேச்ச, நம்மளுடைய அடுத்தவங்கள்ட்ட எப்படி பழகணும்? அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை குடுக்கணும்? சின்னவங்களுக்கு எப்படி மரியாதை குடுக்கணும்? பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை குடுக்கணும்? 2வது மனசு பக்குவம் ஆயிடணும். ஒருத்தனுக்கு மனசு பக்குவம் ஆயிடுச்சு, பேராசைப்படக்கூடாது. கிடைச்சா ரைட்டு, கிடைக்கலையா வேணாம். அது ஆரம்பத்துலேருந்து எனக்கு உண்டு. ஆனா தொழில்ல அப்படி கிடையாது. ஜெயிக்கணும்னு நெனைச்சா ஜெயிச்சுருவேன்.
வேண்டான்னா வேணாம். இப்ப எனக்கு என்ன, எல்லாம் பார்த்துட்டேன். இனிமே என்ன பண்றது? லைஃப்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். இங்க 4 பேர்ட்ட பேசலாம். 4 பேர்ட்ட பழகலாம். 2வது நெறைய பேர் என்கிட்ட வந்து யூடியூப் சேனல்காரங்க தான் என்ன வளர்த்து விட்டது. என்ன ம். வெளி உலகத்துக்கு தெரிய விட்டது. எங்க நெல்லைய சேர்ந்த பசங்க யூடியூப்காரங்க தான் என்ன வெளிய கொண்டு வந்தாங்க. ஐயா இவ்வளோ திறமை இருக்கு. நீங்க யூடியூப்ல பேசுறீங்கன்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சது தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 290, 300 சேனல்ல பேசுற அளவுக்கு வந்திருக்கேன். அதே மாரி பேட்டி எடுக்கிற தனியா இப்ப இண்டிவிஜுவல் பேட்டி அது எடுக்குறாங்க. சில பேர் நான் எண்கள் நிதம் பார்க்கறதுனால எனக்கு யூடியூப் பசங்க வந்து அ இந்த இதில போடும்போது பேசும்போது என்கதிர ஜோதிடர், எங்கள் நெல்லை கஜேந்திரன் சொல்லி என்ன பெருமைப்படுத்தி போடுறாங்க. அதாவது அதே மாரி நான் சொன்ன நிகழ்ச்சிலாம் நடந்திருக்கு. அதாவது விஜய் அரசியலுக்கு வருவாரு சொன்னது யூடியூப்ல ஃபர்ஸ்ட்டு நான் தான். ம். அதே மாரி அ இத்தனாம் தேதி தான் கட்சி ஆரம்பிப்பாருன்னு சொன்னேன். அது நடந்தது. அதே மாரி இவர் வந்து மாநாடு போடுவார்ன்னு சொன்னேன். அது நடந்தது. அஜித் குமார் வந்து வெளிநாட்ல கார் ரேஸ்ல ஜெயிப்பார் சொன்னேன். அது நடந்தது. அதே மாரி நான் இது மாரி அவரு ஜெயிச்சதுக்கு வந்து வெளிநாட்டு வெளிநாட்ல வந்து அவங்களுக்கு சிறப்பு பரிசுலாம் குடுத்தாங்க, பாராட்டுனாங்க. நம்ம தமிழகம், இந்தியா எதுவும் செய்யலையேன்னு சொன்னேன். அது எப்படி டெல்லி காதுக்கு போச்சுன்னு தெரியல. அவருக்கு பத்மபூஷன் அவார்ட் குடுப்பாங்க. குடுத்தாங்க. அதே மாரி நெறைய கஸ்டமர் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. நான் யார்ட்டயும் பைசா வாங்கிக்கிறது இல்ல. அவங்களால முடிஞ்சது துணிமணி, சாப்பாடு, எனக்கு என்ன தேவையோ வந்து ஒரு பெத்த அப்பா மாரி என்கிட்ட வந்து கேட்டு பேசுறாங்க. ம். ஆ இதுல வந்து ஒரு ஏஜ்டு பீப்பிளுடைய லிங்க் கிடைக்குது. எனக்கு சொசைட்டில முக்கியமான விஐபிஸ் உடைய கான்டாக்ட்லாம் எனக்கு கிடைக்குது. சினிமா நடிகர்லேருந்து எல்லாமே கிடைக்குது. எது கிடைச்சாலும் நம்ம கவனத்த சிதற விடாம, நம்ம சாதாரண நமக்கு என்ன ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு என்ன வேணும்? உண்ண